ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும் ஈஸியாக கடையில் கிடைக்கும். ஆனால் அதை நம்மளே செய்யும் போது கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செலவு பண்ணுற பணத்தை சேமிக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம நார்மல் டேப் வாட்டர்லேயே நம்ம காய்கறியில் லைட்டாக தேய்ச்சி கழுவினாலே போதும். அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு பெரிய பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 லிட்டர் தண்ணி. நான் இது சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் நிறைய காய்கறி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி 1 லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அளவு இதுதான். நீங்கள் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த காய்கறியெல்லாம் கழுவணுமோ அதை இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி உள்ளே போட்டுட்டு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டர், அதாவது மேலேருந்து கீழே வர மாதிரி டேப்பில் திறந்தா பைப்பில் திறந்தா தண்ணி வரும் இல்லையா, அது மாதிரி பைப் இல்லாதவங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கூட வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக மேலே அந்த லேயர் இருக்கும் இல்லையா, அதை தேய்ச்சி கழுவிடுங்க. நம்ம எல்லா காய்கறிகளுமே இதே ப்ராசஸில் கழுவிக்கலாம். கழுவினதுக்கப்புறமா ஒரு டவலில் இந்த காய்கறி எல்லாத்தையும் வச்சு ட்ரை ஆக விட்டுறணும், ஆற விட்டுடலாம். அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ஜுவல்லரி கிளீனர், அதாவது தங்கம் வெள்ளி நகைகள், இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் எந்த நகையை வாஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பவுலை எடுத்துக்கோங்க. அதில் 2 பார்ட் தண்ணி, நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அது பொறுத்தளவுக்கு. டீஸ்பூன் எடுத்திங்கன்னா டீஸ்பூன், இல்லை கப் எடுத்திங்கன்னா கப். இப்போ நான் டீஸ்பூன் எடுத்துருக்கனால 2 டீஸ்பூன் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் டிஷ் வாஷிங் லிக்விட், நம்ம பாத்திரம் கழுவும் இல்லையா, விம் லிக்விட், எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த நகையை வாஷ் பண்ண போகிறீங்களோ அதை உள்ளே 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்காக நம்ம டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அதில் நான் செய்கிற மாதிரியே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். மறுபடியும் அதே லிக்விடில் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கிளியரான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுல் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவலில் அதை காய வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ளவெல்லாம் எந்த அழுக்குமே இல்லை, எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு ஷைனும் கிடச்சிருக்கு. நீங்கள் வெள்ளிக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த டிஷ் வாஷிங் லிக்விடே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வெள்ளி ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நான் பேக்கிங் சோடா ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இல்லை டேபிள் ஸ்பூன்னா 3 டேபிள் ஸ்பூன், எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ இதுவும் அதே மாதிரி தான். 3 பார்ட் பேக்கிங் சோடா, அது கூட 1 பார்ட் வாட்டர். இதுக்கு 3:1, 3 டீஸ்பூன் பேக்கிங் சோடானா 1 டீஸ்பூன் வாட்டர். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளியை போடலாம். வெள்ளியில் இந்த மாதிரி பாருங்கள், எல்லோ கலராக இருக்குது. ஆக்சிடைஸ் ஆகும் வெள்ளி அதனால தான் இந்த மாதிரி டார்க் ஆகிடும். அது நம்ம வாஷ் பண்ணாலே போயிடும். உங்களுக்கு தெரியுதா எல்லோ ஸ்டெயின்?
இப்போ நம்ம அது பேக்கிங் சோடாவில் இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதே மாதிரி டூத் ப்ரஷ்ஷில் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் க்ளீனான தண்ணி எடுத்து அதில் வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டவலில் வச்சு ட்ரை பண்ணிடலாம். டவலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கனாலே வந்து அந்த ஈரம் போயிடும். இப்போ நம்ம வெள்ளி வந்து கிளியராக இருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த எல்லோ ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த எல்லோ கலராக இருந்தது இல்லையா, அதெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லோ கலரெல்லாம் போயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸை நீங்கள் வெள்ளிக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் கிளாஸ் கிளீனர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மிரர், விண்டோ இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் கிளீனர் வந்து கிளாஸ் டேபிள், மிரர், விண்டோஸ் இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு பார்ட் வினிகர், அதுக்கு ஒரு பார்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அது அதிகமாக வேணும்னா கப்பில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு கப் வினிகருக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இதில் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இந்த மிரரில் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அந்த லிக்விட் வச்சு ரொம்ப தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும், அது வந்து போயிடும். இப்போ பாருங்கள் எப்படி கிளியராக இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரையான ஒரு டவல் வச்சு மறுபடியும் அதை தொடச்சிடுங்க. அடுத்ததாக க்ரீஸ் ரிமூவர் DIY லிக்விட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த க்ரீஸ் ரிமூவர் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒட்டுற மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, தேன் வந்து கீழே சிந்திடுச்சு அப்படின்னா அது வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஆயில் வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதுவும் அதே மாதிரி ஒட்டுற மாதிரி கரை ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது தான் இந்த க்ரீஸ் ரிமூவர். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு பார்ட் வந்து வினிகர், ஒரு பார்ட் வந்து டிஷ் வாஷிங் லிக்விட், அதாவது பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த லிக்விட் வந்து ஒரு பார்ட். நீங்கள் டீஸ்பூனில் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் வினிகர், அதே ஒரு டீஸ்பூன் வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே லிக்விடை நீங்கள் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஆயில் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை வந்து ஒரு கிளாத்தில் வந்து இதை வைப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் கரையை வந்து ஒரு துணி வச்சு துடைச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லிக்விடை வந்து அதே மாதிரி ஒரு துணி இல்லை டிஷ்யூ பேப்பரில் வந்து டிப் பண்ணி ஒரு வாட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணால் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்ததாக ஃப்ளோர் கிளீனர் எப்படி வீட்டிலே செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ளோர் கிளீனருக்கு ஐசோப்ரோபைல் ரப்பிங் ஆல்கஹால்னே வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். 70% ஆல்கஹால் இது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ பர்பஸ்க்காக சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ளோர் கிளீனர்னால் வந்து அதிகமாக தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நான் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப். இப்போது நான் வந்து ஒரு டீஸ்பூனில் மெஷர் பண்ணுறேன். நீங்கள் இதுவே கப்பாக இருந்தால் எப்படின்றத சொல்கிறேன். ஒரு கப் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதனால தான் நான் ஃப்ளோர் கிளீனருக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு கப் வந்து வாட்டர், அதே ஒரு கப் வந்து வினிகர். ஒரு கப் ஆல்கஹால்னால் அதே ஒரு கப் வாட்டர், அதே ஒரு கப் வினிகர், கொஞ்சமாக வந்து டிஷ் லிக்விட். நான் வீடியோக்காக சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து மாப் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாபில் வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர் லிக்விடை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மாப் பண்ணிவிடுங்க. மாப் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா கிளியர் ஆகிடும். ஆல்கஹால் வந்து வைரஸ், பாக்டீரியா எது இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிடும். இப்போ வந்து க்ளீனான டிஷ்யூ பேப்பர் தான் நான் எடுக்கிறேன், வீடியோக்காக தான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. இந்த வைப் பண்ணதுக்கப்புறமா, அது லிக்விடில் வைப் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் 5 காஸ்ட் எஃபெக்டிவான க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் நம்மளே வீட்டில் எப்படி பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற மற்ற DIY க்ளீனிங் லிக்விட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.